ஹாய் வெல்கம் டு லித்திகா பியூட்டிக் சேனல். நான் உங்கள் காஞ்சனா ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நரக்கோணம். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா, மேக்கப்ல மெயின் பார்ட் தாங்க பார்க்க போறோம். மெயின் பார்ட் என்னன்னா கிளன்சிங், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் தான் வந்து ரொம்ப மெயின் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் சொல்லலாம். ஒரு டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் ஒரு மாதிரி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் எபிசோட்ல வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா ரொம்பவே நல்லா புரியும். ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு வீடியோஸ் முடியல என்னால. இதுக்கப்புறம் கண்டினியூவா குடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கு, எப்படி வந்து அனலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ஃபார் த மேக்கப். மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணணும், தென் டோனர் யூஸ் பண்ணணும், தென் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல பார்க்குறோம். ஒரு ஸ்கின்னுக்கும் நான் தனித்தனியா எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பிராண்ட் நேமோட சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது வந்து ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து கிளென்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜெல் பேஸாவும் இருக்கலாம், இல்லை ஃபர்மிங் பேஸாவும் இருக்கலாம். உங்களுக்கு ஜெல் பேஸோ இல்லை ஃபர்மிங் பேஸோ யூஸ் பண்ணும்போது ஆயில் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அதனால உங்க மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து செட்டாஃபில் ஆயில் ஸ்கின் கிளென்சர், தென் மினிமலைஸ்டு சாலிசிலிக் கிளென்சர், தென் வந்து ஃப்ளம் கிரீன் டீ போர் கிளென்சர். இந்த 3 பிராண்ட்ல உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஜஸ்ட் இப்போதான் வந்து நான் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னும் போது வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க கிளென்சிங் பண்ணிட்டு டோனர் யூஸ் பண்ணி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிப்பரேஷன்ல நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டோனர். டோனர் வந்து மெயின் ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு நீங்க டோனர் அப்ளை பண்ணும்போது ஆயில் கண்ட்ரோல் பண்ணிட்டு போர்ஸஸையும் உங்களுக்கு வந்து மினிமலைஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க எப்பவுமே டோனர் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோனர் பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், ஃபிக்ஸி டோனர் யூஸ் பண்ணலாம், அரோமா மேஜிக் டோனர்ஸும் யூஸ் பண்ணலாம். தென் பார்த்தோம்னா மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் பார்த்தோம்னா திக் பேஸ்ல எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து லைட் பேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பார்த்தோம்னா லைட் சிலிகான் பேஸ், வாட்டர் பேஸ், ஜெல் பேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயில் செக்ரேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால உங்க ரொம்ப நேரம் உங்க ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மேக்கப்ல பார்த்தோம்னா லாங் லாஸ்டிங் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஜான்சன் ப்ராடக்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். தென் கிளினிக் அண்ட் நியூட்ரோஜெனா அண்ட் சஃபோரா பிராண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ல நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரைமர். ப்ரைமர்ஸ் பார்த்தோம்னா வாட்டர் பேஸ், ஜெல் பேஸ், மேட்டி ஃபினிஷிங் இருக்குது, சிலிகான் பேஸ், இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும். ப்ரைமரோட வேலை எப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவுல பிரிட்ஜ் மாதிரி வந்து ஒர்க் பண்ணி உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு ப்ரைமர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்மூத்தி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் ப்ரைமர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 6 ப்ரைமர்ஸ் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைமர்ஸ் வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிராண்ட் நேம் சஜஸ்ட் பண்றேன். இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பேக்ல வந்து பெப்பன் ப்ரைமர் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். தென் பார்த்தோம்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து ஒன்று வாங்கிட்டீங்கன்னா ஆல் ஸ்கின் டைப்புக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின்னுக்கு எப்பவுமே ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அப்பதான் லாங் லாஸ்டிங் அண்ட் ஸ்மூத் பேஸ் கொடுக்கும். ட்ரை ஸ்கின் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா ஹைட்ரேட்டிங் ஞாபகம் வரணும். எப்பவுமே ஹைட்ரேட்டிங் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணும்போது லாங் லாஸ்டிங் அண்ட் ஸ்மூத் பேஸ் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேக்ல வந்து பெப்பன் ப்ரைம் வந்து இது ஆல் ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், ஆனால் எக்ஸலண்டா இருக்கும். தென் வந்து கலர் பார்ல ஃப்ளோலெஸ் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். தென் பாபி விட்டமின் இ என்ரிச் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து என்ன ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். காம்பினேஷன் ஸ்கின்னும் போது ட்ரையும் ஆயிலும் 2 மிக்ஸ் ஆகி தெரியறது தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். நார்மலாவே காம்பினேஷன் ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா விண்டர்ல வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதே சம்மர்ல வந்து ஆயிலியா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டர்ல வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அதே சம்மர்ல பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னோட ப்ரிப்பரேஷன் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு. நார்மல் ஸ்கின்னுக்கும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் நீங்க வந்து விண்டர்ல வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதே சம்மர்ல வந்து ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன் கொடுக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பார்த்தோம்னா மைல்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணணும். சென்சிட்டிவ் ஸ்கின்ல ட்ரையும் இருக்கு, ஆயிலியும் இருக்கு.
ஜான்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும், சின்ன பசங்களுக்கு கூட யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். தென் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். டோனர்ஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆவறதுனால, இல்ல வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணிடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இச்சிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் ரெட்னஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் வராங்கன்னாவே நீங்க வந்து டோனர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டோனர்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்லவே ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னும் போது நீங்க எம்ப்ரோலைஸ் யூஸ் பண்ணலாம், மேக் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஜான்சன்ஸ் பேபி ஆயில்ஸும் யூஸ் பண்ணி நீங்க வந்து மேக்கப் பண்ணலாம். 15லேருந்து 25 பிளஸ் ஏஜ்டு பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. ஆயில் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவே 25, 30, 40 ரேஞ்சில் வந்து பிரைட்ஸ் வராங்க அப்படின்னும் போது நீங்க கம்பல்சரி வந்து காம்பினேஷன் ஸ்கின் வந்து ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். சம்மர்ல வந்து ஆயிலி ஸ்கின் ப்ராடக்ட்டும், விண்டர்ல வந்து ட்ரை ஸ்கின் ப்ராடக்ட்டும் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். அதுவே 45 பிளஸ் இருக்கும்போது கம்பல்சரி வந்து ஆயில் செக்ரேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ட்ரையா தான் இருக்கும் ஸ்கின்னு. நீங்க ட்ரை ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட்ஸோ அதை போட்டு நீங்க வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்கப் பண்ணும்போது ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்காக சொன்னது. ஆனா வந்து டே ரொட்டீன்ல நான் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து SPF மட்டும் வந்து நீங்க மேக்கப்ல யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் டிண்டோட தெரியும். அதனால மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆயிடும். உங்களுக்கு வந்து கிரேவாவோ இல்ல ஒயிட் டிண்டோட தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மேக்கப்ல வந்து SPF வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து டே ரொட்டீன்ல வேணும் அப்படின்னா நீங்க இதே ப்ரொசீஜரை வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கும்போது கிளன்சிங் யூஸ் பண்ணிக்கோங்க, மாய்ஸ்சரைசர் அண்ட் தென் SPF அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவே ஆயிலி ஸ்கின்னா இருந்ததுன்னா கிளன்சிங் யூஸ் பண்ணிக்கோங்க, SPF வந்து ஆயில் பேஸ் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு எப்படி ஏபிசிடி ரொம்ப முக்கியமோ, அந்த மாதிரி மேக்கப்ல பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோஸோ, இல்ல ஒரு செமினாரோ நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, என்ன பர்ப்பஸ்க்காக அவங்க போடுறாங்கன்றது உங்களால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேசிக் எதுவுமே தெரியாம நீங்க போயிட்டு ஒரு மேக்கப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்பல்சரி எதுவுமே புரியாது. அதனால பேசிக்ன்றது வந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக்கு சேமா தான் இருக்கும். அத வச்சு நியூ ப்ராடக்ட்ஸ் தான் வந்திருக்கும். நியூ ப்ராடக்ட் பிராண்ட் நேம்ஸ் மாறலாம், ப்ராடக்ட் மாறலாம். ஆனா பேசிக் எப்பவுமே வராது. அதனால பேசிக் எப்பவுமே தரவா இருங்க. கண்டிப்பா வந்து மேக்கப் ப்ராப்பரா பண்ணலாம். லாங் லாஸ்டிங்காவும் கம்ப்ளைண்ட் இல்லாம பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே தெரியிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா குடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ல காட்டும்.